வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சபரிமலை தரிசனத்துக்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கான்கிரீட் தளத்தில் ஹெலிகாப்டர் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தீபாவளி பண்டிகைக்காக நாடு முழுவதும் ரூபாய் 6000 கோடிக்கு பட்டாசு விற்பனை. சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் தகவல். ஐக்கிய அரபு அமெரிக்கத்தின் துபாய் நகரில் 10.5 கிலோ தங்கத்தில் வடிவமைக்கப்பட்ட ஆடை கிண்ண சாதனை படைத்தது. சொத்து பிரச்சினை காரணமாக உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுக்கும் மகன் 3 நாட்களாக தந்தையின் சடலம் வீட்டு வாசலிலேயே அனாதையாக கிடக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டாஸ்மார்க்கில் 3 நாட்களில் ரூபாய் 789.85 கோடிக்கு மது விற்பனை. டாஸ்மாக் அதிகாரிகள் தகவல். சாத்தூர் அருகே உடைந்த வைப்பாறு தரைப்பாலத்தில் சரி செய்ய கோரி ஆற்றில் இறங்கிய கிராம மக்கள் போராட்டம். புதுச்சேரியில் விடிய பெய்த கனமழை. இந்திரா காந்தி சதுக்கத்தில் வெள்ளம் வடியாததால் மக்கள் அவதி. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் உணவுத்துறை அமைச்சர் அரசக்கர பணி ஆய்வு. நெல் மூட்டைகள் தேங்க மத்திய அரசின் காலதாமதமே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னையில் 215 நிவாரண முகாம்களில் 1,45,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். தொடர் மழையால் வீடு இடிந்து விழுந்து 2 பெண்கள் பலி. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் ஆறுதல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய கனமழை பெய்ததால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.